நான் வந்து இது வரைக்கும் போட்ட வீடியோவில் ஃபைவருக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு சர்வீஸ் டைப்பை இல்லாட்டி கிக் கேட்டகரியை செலக்ட் பண்ணும்போது அந்த கிக் கேட்டகரிக்கு இல்லாட்டி அந்த சர்வீஸுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குது, அதே மாதிரி எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குன்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இதே நாங்கள் அப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்களா வந்து இந்த கேட்டகரியில் நான் ஒரு கிக் போட்டால் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும்னு நினைச்சு நான் ஒரு கிக்கை பப்ளிஷ் பண்ணும்போது மேபி அதுக்கு வந்து அங்கே ஆர்டர் குறைவாக கிடைக்கும், இல்லாட்டி ஆர்டரே கிடைக்காம போகும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு அசம்ஷனில் போகாமல் நாங்கள் ஆல்ரெடி இருக்கிற டேட்டா வச்சு ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அது வந்து இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும், எங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கிக் கேட்டகரி செலக்ட் பண்ணும்போதும் இல்லாட்டி சர்வீஸ் டைப்பை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் பண்ணுற அனலைஸை எப்படி பண்ணணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபைவர் செஞ்சுட்டு இருக்கிற இல்லாட்டி ஃபைவர் செய்ய நினைக்கிற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கட்டாயமாக வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஸ்கில் உள்ள கேட்டகரியில் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பாட்டாக அந்த கேட்டகரியை பிரிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் செய்கிற ஒரு ஆளாக இருந்தால் வீடியோ எடிட்டிங்குள்ள நாங்கள் அதை சின்ன சின்ன கேட்டகரியாக பிரிக்கணும். வெட்டிங் வீடியோ எடிட்டிங், யூடியூப் வீடியோ எடிட்டிங், அட் வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி பிரித்து கொண்டு போகலாம். இப்படி பிரிச்சதுக்குள்ளே நாங்கள் வந்து இன்னும் சின்ன சின்ன கேட்டகரியாக பிரிக்கலாம். அட்ன்றதுக்குள்ள வந்தால் நான் வந்து ரியல் எஸ்டேட் அட் வீடியோ எடிட்டிங், பியூட்டி ஃபேஷன் அட் வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி இதையுமே நாங்கள் வந்து சின்ன சின்ன கேட்டகரியாக பிரித்து கொண்டு போகலாம். ஸோ இப்படி நாங்கள் பிரித்து வந்து ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும். லிஸ்ட் பண்ணி வச்ச கேட்டகரிஸில் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே இப்போ வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு டிமாண்ட் கூட இருக்குது, காம்படிஷன் குறைவாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து பெஸ்ட்டான நாளை தான் நாங்கள் வந்து கிக்கா பப்ளிஷ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நான் வந்து ஒரு கேட்டகரிக்கான அனலைஸ் தான் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து சூஸ் பண்ண எல்லா கேட்டகரிக்குமே இந்த அனலைஸை பண்ணி எதுக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்குது, எதுக்கு குறைவான காம்படிஷன் இருக்குன்னு பார்த்து நீங்கள் வந்து நாளை செலக்ட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்று தான் செஞ்சு காட்ட போகிறேன். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்குமே செஞ்சுட்டு அதில் பெஸ்ட்டாக இருக்கனால நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃபைவரில் கிக்கை சர்ச் பண்ணுற இடத்துல வந்துட்டு நாங்கள் என்ன கேட்டகரி இப்போ அனலைஸ் பண்ண போகிறோமோ அந்த கேட்டகரியை சர்ச் பண்ணணும். நான் வந்து ரியல் எஸ்டேட் வீடியோ எடிட்டிங் சொல்லி சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான கிக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ லிஸ்ட் ஆகும்போது நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எத்தனை ரிசல்ட்ஸ் வந்துருக்குன்னு சொல்லி காட்டும். ஸோ இவ்வளோ வந்து எங்களோட கம்பெடிட்டர்ஸ் இந்த ரியல் எஸ்டேட் வீடியோ எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 11,000 கம்பெடிட்டர்ஸ் எங்களுக்கு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ரியல் எஸ்டேட் வீடியோ எடிட்டிங்கு 11,000 கம்பெடிட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி அடுத்து தான் நாங்கள் வந்து டிமாண்ட் என்ன மாதிரி இருக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ டிமாண்ட் செக் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இந்த கிக்ஸை தான் பார்ப்போம். ஸோ கிக்ஸில் நாங்கள் வந்து சில கிக்ஸை சூஸ் பண்ணுவோம். அது நாங்கள் எதை வச்சு சூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களை மாதிரி இருக்கிற நியூஸ் செல்லர்ஸையும் எங்களோட ஒரு ஸ்டெப் மேலே இருக்கிற லெவல் 1 செல்லர்ஸையும் தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து இந்த லெவல் 2 டாப் ரேட்டட் இந்த மாதிரியான கிக்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த கோனரில் வந்து அவங்க வந்து என்ன லெவல் செல்லர்னு சொல்லியிருக்கும். டாப் ரேட்டடா, லெவல் 2ஆ, லெவல் 1ஆ, நியூஸ் செல்லரா. நியூஸ் செல்லர்னா இதில் எதுவுமே இருக்காது. இதில் எதுவுமே இல்லாட்டி அவங்க நியூஸ் செல்லர். சிலது வெட்டட் ப்ரோ அந்த மாதிரி ஃபைவரால் கொடுத்த பட்ஜெட்ஸ் இருந்தால் அந்த பட்ஜெட்ஸுமே இதில் வந்து ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா லெவல் 1ம் நியூஸ் செல்லர்ஸுமே இல்லை. ஸோ நாங்கள் வந்து அடுத்த ரோலை செக் பண்ணுவோம். இதுலேயுமே வந்து லெவல் 1 நியூஸ் செல்லர்ஸ் இல்லை. ஃபைவர்ஸ் சாய்ஸ்னா இருக்குது, வந்து ஃபைவரால் ரெக்கமெண்ட் பண்ணுற செல்லர்ஸ். 5வது ரோவில் பார்த்தீங்கன்னா 2 லெவல் 1 செல்லர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நான் இந்த 2 லெவல் 1 செல்லர்ஸோட கிக்கையுமே வந்து நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி வைக்க போகிறேன். இங்கேயுமே ஒரு லெவல் 1 செல்லர் இருக்கிறார். லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு நியூஸ் செல்லருமே இருக்கிறார். ஸோ அந்த நியூஸ் செல்லரை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிக்கை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் வந்து குறைஞ்சது 5 கிக் செலக்ட் பண்ணணும். கூடுனது நீங்கள் வந்து எவ்வளவு கிக்ஸை வச்சு அனலைஸ் பண்ண போகிறீங்களோ அது நீங்கள் கூடின அளவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து ஒவ்வொரு கிக்லேயுமே இப்போ கரண்ட்லி எத்தனை ஆர்டர்ஸ் இருக்குது, லாஸ்ட் டெலிவரி எப்போ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து செக் பண்ணணும். இதெல்லாம் எந்த அளவுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்குதோ இல்லாட்டி இந்த அளவு லாஸ்ட்டாக கிட்டத்தில் டெலிவரி பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு காட்டும். இவங்க லாஸ்ட் டெலிவரி நிறைய காலத்துக்கு முதல் பண்ணியிருந்து இப்போயுமே அவங்கள்ட்ட எதுவும் ஆர்டருமே இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த கேட்டகரி வந்து அந்த அளவுக்கு டிமாண்ட் இல்லை. பட் நாங்கள் இதை வந்து ஒரு கிக் மட்டும் வச்சு சூஸ் பண்ணல, அது குறைஞ்சது 5 கிக் வச்சு செக் பண்ணணும். 5 கிக்குமே ஒரே மாதிரி இருக்குது இல்லாட்டி 4 கிக் ஒரே மாதிரி இருக்குன்னா நாங்கள் வந்து டிசிஷன் எடுத்துடலாம். இல்லாட்டி 2 ஒரு மாதிரி இருக்குது, 3 ஒரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிக்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணணும். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேஜில் லெவல் 1 நியூஸ் செல்லர்ஸ் வந்து குறைவாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் பேஜ்லையுமே போய் செக் பண்ணலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ஒரு 5-6 பேர்கிட்ட லெவல் 1 நியூஸ் செல்லர்ஸ் இருந்தாங்க. அதில் நான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜுக்குள்ளேயே எடுத்துட்டேன். இன்கேஸ் எனக்கு தேவைப்பட நான் செகண்ட் பேஜுக்கு போய் செக் பண்ணுவேன். நான் சூஸ் பண்ண ஒரு நியூஸ் செல்லர் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி எந்த ஆர்டருமே அவங்களுக்கு இல்லை. ஆர்டர் இருந்தால் இந்த இடத்துல காட்டும். ஸோ இப்போ அவங்களுக்கு எந்த ஆர்டருமே இல்லை. அது பிறகு அவங்கள்ட்ட லாஸ்ட் டெலிவரி பண்ணி சொல்லி பார்ப்போம். லாஸ்ட் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முதல்ல. இந்த கீக் எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு ஆக்டிவே இல்லாத ஒரு ஆள். ஏன்னு நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவரேஜ் ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 11 ஹவர்ஸ் காட்டுது. நார்மலாக வந்து ஆக்டிவாக இருக்கிற ஆளுக்கு வந்து 1 ஹவர் தான் காட்டும். இவருக்கு வந்து 11 ஹவர்ஸ் காட்டுது. இதில் வந்து இந்த கிக் வந்து ஒரு ஆக்டிவில் இல்லாத ஒரு ஆள்கிட்ட கிக். ஸோ நாங்கள் வந்து இந்த கிக் அந்த அளவுக்கு மெயின் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் இதையுமே பார்த்துக்கொள்ளணும். அவங்களோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 1 ஹவர் இருக்குதான்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து இன்கேஸ் ஆக்டிவ் இல்லாத ஆக்கள்னா அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்காது, கரண்ட்லி அவங்களுக்கு ஆர்டருமே இருக்காது. ஸோ நீங்கள் இதை வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கவே கூடாது. இந்த கிக் வந்து எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம்.
இப்போ நான் இந்த 4 கிக்கையும் வச்சு தான் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறேன். இந்த கிக் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி எந்த ஆர்டருமே இல்லை. லாஸ்ட் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்குக்கு முதல் பண்ணியிருக்கிறார். ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஓகே. நாங்கள் இந்த கிக்கை வச்சு ஒரு 2 சைட்ல எந்த சைடுமே போகலாது. இது இப்படி இருக்கட்டும், அடுத்த கிக்கையும் செக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கியூவில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த கிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டிமாண்ட் உள்ளதாவே நாங்கள் வந்து பார்க்கலாம். அதில் லாஸ்ட் டெலிவரி பார்ப்போம் சொல்லி ஒரு நாளுக்கு முதல்ல லாஸ்ட் டெலிவரி பண்ணியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு 100% இது ஒரு நல்ல கிக், டிமாண்ட் உள்ள கிக்காக இருக்குது. ஒரு கிக்கை மட்டும் வச்சு நாங்கள் முடிவெடுக்கலாது. அதுக்காக அடுத்த கிக்கையும் செக் பண்ணுவோம். இதுலையுமே கியூவில் ஒரு ஆர்டர் இருக்குது. லாஸ்ட் டெலிவரி வந்து 18 ஹவர்ஸுக்கு முதல்ல பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான டிமாண்ட் உள்ளதா இது காட்டுது எங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கரண்ட்லி எந்த ஆர்டருமே இல்லை. லாஸ்ட் டெலிவரி வந்து 3 டேஸுக்கு முதல் பண்ணியிருக்காரு. ஸோ இது நாங்கள் சூஸ் பண்ண 4 கிக்குமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிக் வந்து ஒரு 1 வீக்கு முதல்லாம் லாஸ்ட் டெலிவரி கொடுத்துருக்காரு. அந்த லாஸ்ட் கிக்குமே பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கு முதல் கொடுத்துருக்காரு. ஆனால் மிச்ச கிக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கியூவில் ஒரு ஆர்டரும் இருக்குது. லாஸ்ட் டெலிவரி வந்து ஒரு நாளுக்கு முதல் கொடுத்ததும் இருக்குது, 18 ஹவர்ஸ்க்கு முதல் கொடுத்ததுமே இருக்குது. இந்த 4 கிக் வச்சு நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துலாம் இதுக்கு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி. இது மாதிரி நீங்க வந்து உங்களோட ஒவ்வொரு கேட்டகரிக்கும் செக் பண்ணணும் என்ன மாதிரி டிமாண்ட் இருக்குதா இல்லையான்னு சொல்லி. எப்பவுமே நீங்க வந்து கிக் வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு பிளான் பண்ணும்போது இந்த அனலைஸ் பண்ணி பார்த்து நீங்க வந்து டிமாண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்க வந்து செக் பண்ணிட்டு நீங்க வந்து கிக் பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எப்பவுமே அதிகமா இருக்கும். இதை மட்டும் செஞ்சா உங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களோட கிக் பப்ளிஷ் பண்ணும்போது கிக் டைட்டில், கிக் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் என்டர் பண்ணுவீங்க. நீங்க என்டர் பண்ற இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லையும் இப்போ கரண்ட்லி ட்ரெண்டாக இருக்கிற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த கீவேர்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அதுக்கும் நாங்கள் ஒரு அனலைஸ்மெண்ட் பண்ணுவோம். அந்த அனலைஸ் எப்படி பண்ணுறேன்னு தெரியாட்டி அதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான வீடியோ நான் ரெடி பண்ணி போடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபைவர் செய்யறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிற ஆக்களுக்கும் ஃபைவர் செஞ்சு கொண்டு இருக்கிற ஆக்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இது மாதிரி வேற என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி.